இந்த படம் வந்து எடுத்துட்டு சுரேஷ் சங்கையா மறைஞ்சிட்டான். நம்ம எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி இந்த படம் நல்லபடியாக ஓடிச்சு. சக்ஸஸாக ஓடிட்டுருக்கு. இதுக்கு முதல் காரணம் உங்களோட ஆதரவு தான். உங்களுக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு டைரக்டர் இல்லாமல் ஒரு படத்தை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு தயாரிப்பாளர் எனக்கு தெரியும், கூட இருந்தும் பார்த்துருக்கேன். நான் அப்பப்போ ஃபோன் பண்ணி விசாரிப்பேன். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு இந்த படத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்கு. இப்போ இல்லைமே எனக்கு இன்னொரு ஷூட்டிங் இருக்குது. 2 மணிக்கு அழைச்சிட்டு எல்லாம் அங்கே வெயிட் பண்ண வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ½ அன் நான் மீட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இல்லைன்னா அது தப்பாகிடுது என் படம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சார் முதல்ல உங்களுக்கு நன்றி சார். உங்களை மாதிரி எங்களுக்கு ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். லவ்லின், அப்புறம் கேமராமேன் சார், தியாகு சார், முகன் சார், எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிறைய எனக்கு நம்ம ப்ரெஸ்க்கு நண்பர்கள் எல்லாருமே வெளியே சொன்னாங்க, இங்கேயும் மேடம்லாம் சொன்னாங்க, நிறைய படங்கள் வந்து காமெடி படங்களே நீங்கள் நிறைய பண்ணுறீங்க, இனிமேல் நல்ல படங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 300 படம் சொன்னீங்க, அது 300 மேலே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம டீம் தெரியல, அது அர்ஜுனன் 10 அந்த டீம் வந்து கண்டுபிடிச்சி அதை போட்டிருக்காங்க, டீச்சராக போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைத்துறைக்கு நான் என்றைக்குமே எப்போவுமே நல்ல கதையும் காமெடி களங்கள் அது அமைகிற எல்லா படங்களும் நான் பண்ணுவேன். முக்கியமாக நம் மக்களோட பிரச்சனைகளை என் மூலயமா சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க எந்த கதையாக இருந்தாலும் எடுத்துவாங்க. சத்தியமாக நான் பண்ணுறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி. எல்லாருமே தேங்க் பண்ணணும். ஏன்னா நான் சில ரிவ்யூஸ் பார்த்தேன். ரொம்ப ஸ்வீட்டாக நீங்கள் எல்லாம் என்னை பற்றி இருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நான் சுரேஷ் சார் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அண்ட் சார் சொல்ல மாதிரி இது சாரோட கரெக்டான ஃபேர்வெல். அண்ட் ப்ரெஸ் மீட்டில் சொல்ல மாதிரி யாராவது சாரோட ஃபேமிலி ஹெல்ப் பண்ணோன்னா ப்ளீஸ் காண்டாக்ட் த ஃபேமிலி. And yeah, Ramesh sir, you are the best and the most sweetest producer. Thank you so much. Tyagya sir, thank you so much. Gagan sir, thank you so much. Raman sir, thank you. Ramakrishnan sir, Kavita Bharati sir, Kandasamy sir, thank you everybody. Cast and crew ko ஒரு பெரிய thank you சொல்லணும். And especially the ADs and the associate and Arvind, thank you so much. Amarnath sir, சுரேஷ் சார் இல்லை, ஆனால் நீங்கள் எல்லாம் சாரோட பில்லர் மாதிரி யூ ஹாவ் மேட் த ஃபிலிம் சக்ஸஸ்ஃபுல். அண்ட் கிணத்துக்கான ஆக்சுவலாக என் முதல் சக்ஸஸ்ஃபுல்லான படம். அண்ட் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் யா, வெங்கடேஷ் பிஆர்ஓ, தேங்க்யூ ஸோ மச். ராஜேஷ் அண்ணா, உங்களோட இவெண்ட்ஸ் தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதே சமயத்தில் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சுரேஷ் சங்கையா அவர் இல்லாத இந்த இடத்துல எனக்கு பேசுறது கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. ஏன்னா எதை பேசினாலும் அவர் இல்லாமல் இங்கே பேசுகிறது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஒரு சிக்கலான டைமில் ஒரு டைமில் நம்ம எதிர்பார்த்துருந்த ஒரு டைமில் வந்து ஒரு மேனேஜர் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று கமிட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ப்ரொடியூசர்னு பெருசாக ஒன்று சொன்னாங்க. நான் அந்த ஏரியாவுக்குள்ளே கொஞ்சம் பயணிக்கிறதுனா கொஞ்சம் தயங்குவேன். அது ரொம்ப பெருசாக இருந்தோடனே கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. அப்போது சரின்னு சொல்லிட்டு டைரக்டர் யாருங்கன்னு கேட்கும்போது சுரேஷ் சங்கையான்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் யோசிக்கவே இல்லை. அவருக்காக தான் நான் இந்த படத்தை கமிட் பண்ணி ஒர்க் பண்ண ஆசைப்பட்டேன். அதே மாதிரி பேசின உடனே அடுத்து கதை நெரேஷன்ஸுக்கு வந்து நேரில் போகணுமா இங்கே இருக்கணுமா அப்படின்னு இருக்கும்போது அவர் வந்து ஃபோன்லேயே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கிளாரிட்டி கொடுத்தாரு. அந்த கிளாரிட்டி எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு வில்லேஜுக்குள்ளே போய் உட்காந்து அதை என்ன சொல்கிறது என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படி வர மாதிரி ஒரு விஷயம் எனக்கு சொல்லி முடித்தார். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எனக்கு இருந்துச்சு ஃபோனில். அதை நான் ஏற்கனவே ஒரு தடவை பதிவு பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு ரொம்ப சிரித்து ரசித்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து என்ன சார் நானே ஒரு வில்லேஜ் பையன், என்னையே வந்து வில்லேஜுக்குள்ளே பயங்கர கூப்பிட்டு போய் என்கேஜ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்த என்னை சந்தோஷமாக வச்சுருந்த ஒரு மனிதர் வந்து இன்றைக்கி இல்லாமல் போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. காரணம் வந்து இப்போ ஒருத்தர் சொல்லியிருந்தார், ஒரு ஏலியன்ஸ் மேட்டர் சொல்லியிருந்தார். அந்த கதையை வந்து லாஸ்ட்டாக எனக்கு ஒரு 1 வீக் முன்னாடி என்கிட்ட வந்து பதிவு பண்ணார். அதுவுமே மிக சிறந்த படம் நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஏன்னா கிட்டத்தட்ட அவருடைய படைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தாண்டி இருக்குது, ஒவ்வொரு வித்தியாசம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு மனிதர் கூட நம்ம ட்ராவல் பண்ணுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு இழப்பாக தான் இருக்குது எனக்கு. அந்த இழப்பை வந்து இனி வர எந்த டைரக்டருக்கு நம்ம பண்ணாலும் வந்து ஒருத்தர் இல்லைங்கிறது ஃபீல் தான் நமக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ அப்படி இல்லை, நான் இன்னும் கூட இருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயமா வந்து இந்த சக்ஸஸ் மீட்டில் வந்து எல்லாரும் பேசுனாங்க. ரொம்ப சந்தோஷம். ரமேஷ் பாபு சார்,
கிட்டத்தட்ட வந்து ட்ரீமர்ஸ்லேருந்து அவர் பக்கத்தில் எனக்கு ரொம்ப ஒரு விஷயத்த அவர் தான் பக்கத்தில் கொஞ்சம் நிப்பாட்டினாரு. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அந்த படத்து மேலே எடிட்டராக நாங்கள் வந்து ஒரு பங்களிப்பு கொடுத்துருவோம். கிட்டத்தட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காரு. எல்லா எல்லா கேட்டகரியும் வந்திருக்கேன். நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து ஒரு இந்த இடத்த போய் சேர்க்கணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப ஓடிட்டு இருந்தார். அதுக்கு முதல்ல அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதே சமயத்தில் இதில் ஒர்க் பண்ண சக கலைஞர்கள் சொல்லப்போனால் நிறைய பேர் இருக்காங்க. வில்லேஜில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2003க்கு அப்புறம் இங்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் வில்லேஜ் பக்கமே நான் எந்த படமும் அதாவது எதுவுமே பெருசாக கனெக்ட் பண்ணிக்கல. ஆனால் இந்த படம் எனக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நான் வில்லேஜில் இருந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் கிடைச்சது. அந்த ஃபீல் வந்து முழுக்க முழுக்க அந்த ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது வந்து சாதாரணமாக சொல்லிட முடியாது. கிட்டத்தட்ட வந்து படம் பார்த்தவங்கலாம் ரொம்ப எதார்த்தமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த எதார்த்த வந்துட்டு எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியுமோ அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, சுரேஷ் அங்கையோட ஒரு படைப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சுரேஷ் அங்கையா பொறுத்தவரைக்கும் நான் அவர் கதை சொல்ற எந்த அளவுக்கு சொன்னாரோ அதை தாண்டி தான் எடுத்தாரு. அதில் வந்து நான் ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எல்லாருமே சேர்த்து தான் சொல்றேன் நானு. அப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் வந்து இந்த ஒரு படத்துக்கு வந்து ஒரு உறுதுணையா இருந்து அந்த கேமரா ஃபோட்டோகிராஃபில வந்து அவர் கொடுத்த விதம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அவரு நம்ம பக்கத்து ஊர் ஆயிட்டாரு. ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. அது மாதிரி நெறைய பேர் இருக்காங்க. நெறைய குறிப்பிட்டு சொல்லலாம். இத ரிலீஸ் டைம்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு விஷயம் நாங்க ரொம்ப எதிர்பார்த்தது வந்து பப்ளிசிட்டி எதிர்பார்த்தோம். அந்த பப்ளிசிட்டி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஈக்குவலா கிட்டத்தட்ட மீடியா சப்போர்ட் பண்ணுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ஊடகத்துறை இல்லன்னா நாங்களே கிடையாது முதல்ல. எங்களுக்காக இந்த இடத்துல நின்னு நெறைய சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி, 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 நன்றி.